ஆரம்பிச்சிட்டார்கள். ஓகே. வணக்கம் அனைவருக்கும். நல்ல ஒரு இனிய மாலை பொழுது. இன்னைக்கு நம்ம தோழர் வெண்பா அவங்களோட அறிவதுவே நூலை திறனாய்வு பண்ண போறோம். அதற்காக நம்ம அது நூலை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளர் நன்மாறன் அவர்கள், எழுத்தாளர் சேரன் செங்குட்டுவன் அவர்கள், எழுத்தாளர் மோனிஷா மற்றும் எழுத்தாளர் கிருஷ்ணபிரியா வந்திருக்காங்க. எழுத்தாளர் வெண்பா பத்தி சொல்லணும்னா அவங்க அவள் ஒரு பட்டாம்பூச்சி அப்படின்னு ஒரு புத்தகம் மூலமா எழுத்துத்துறைக்கு அறிமுகமானாங்க. அவங்களோட தாயணை புத்தகம் ரொம்ப பிரபலம். ஏன்னா மருத்துவத்துறையில ஜெனட்டிக் சம்பந்தமான விஷயங்களும் உடல் அலர்ஜிஸ் அண்ட் மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை எளிய தமிழ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதின எழுத்தாடல் சொல்லாடல் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட அடுத்த புத்தகம் அறிவதுவே. இத பத்தி நம்ம இந்த வருடம் வெளியானது. இத பத்தி நம்ம திறனாய்வு செய்ய போறோம் இன்னைக்கு. முதல்ல பேசுவதற்காக எழுத்தாளர் நன்மாறன் அவர்கள். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. எழுத்தாளர் நன்மாறன் அவர்கள் கிழக்கு பதிப்பகத்தில் உதவி ஆசிரியராக பணிபுரிகிறார். உயிர், சிதிலங்களின் தேசம், மொசாட், விடை தேடும் அறிவியல் உள்ளிட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பேசலாம் தோழர். இங்க இந்த மாலை பொழுதில் அறிவதுவே எழுத்தாளர் வெண்பா எழுதிய அறிவதுவே புத்தகம் பற்றி பேச இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த புக்கை பத்தி திறனாய்வுனா ரொம்ப டெக்னிக்கலான ஒரு வார்த்தையா இருக்கு. அதனால இந்த புக்கோட ஒரு அனுபவமா நான் அதுல இருக்கிற சில விஷயங்களை மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த புத்தகம் வந்து ரொம்ப சின்ன புத்தகம், ஒரு 120 பக்கம் அதற்குள் அடங்கக்கூடிய ஒரு புத்தகம். ஆனா ரொம்ப ஒரு ஆழமான புத்தகமா நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்துல வந்து மொத்தம் 24 கட்டுரைகள் இருக்கு. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, மரபியல் நோய்கள் அப்புறம் மரபியல் குறைபாடுகள் அப்படிங்கிற ஒரு டாபிக். அதை பத்திய கட்டுரைகள் தான் அந்த 24 கட்டுரைகள். இந்த புத்தகத்துல அறிவியல் எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிகமா எழுதப்படுற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தா மருத்துவமா தான் இருக்கு. நோய்கள் பற்றி தான் நிறைய வருது. இப்போ வேற அறிவியல்லே வேற துறைகள் எடுத்துக்கிட்டா இயற்பியல் பத்தியோ வேதியியல் பத்தியோ நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மினிமமான எழுத்துக்கள் தான் இருக்கும். ஆனா நோய்கள் பற்றி சாதாரண ஒரு தினசரி எடுத்தாலோ இல்லாட்டி ஒரு வாரங்கள் எடுத்தாலோ ஒரு மாதங்கள் எடுத்தாலோ மருத்துவர் யாராச்சும் ஒரு மருத்துவர்கள் யாராச்சும் ஒரு மருத்துவ கட்டுரைகள் பத்தி எழுதிடுறாங்க. ஆனா அந்த கட்டுரையில இருந்து அறிவது வேலை இருக்கிற இந்த கட்டுரைகள் எங்க வேறுபடுது அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன்னா, இந்த கட்டுரைகள் மருத்துவ கட்டுரைகள்ல இருக்கிற மருத்துவ கட்டுரைகளோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா எடுத்து பார்த்தோம்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்கூரை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு, அந்த நோய்க்கூறு எதனால வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அது என்ன மாதிரியான பாதிப்பு உடல்ல ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான நிவாரணம் என்ன, நம்ம செய்ய வேண்டிய முன் பாதுகாப்பு விஷயங்கள் என்ன, இதுதான் வந்து ஒரு சாதாரண ஒரு மருத்துவர் எழுதுற ஒரு நோய் பற்றிய கட்டுரை. ஆனா அறிவது வேலை இருக்கிற மரபியல் நோய்கள் பற்றிய கட்டுரை அதை வந்து அந்த நோயை ஒரு வரலாற்று பார்வையில ஆரம்பிக்குது. எந்த நோயை எடுத்துக்கிட்டாலுமே அது முதல்ல எப்ப கண்டறியப்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி இருந்த சமூக காலகட்டம் என்ன அப்படிங்கிறத தொடங்கி அந்த நோயோட சமூகவியல் பார்வையில அந்த நோய் எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது, வெறும் உடலியல் ரீதியா அந்த நோய் ஒருத்தவங்களோட உடம்புல என்ன பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத மட்டும் சொல்லாம சமூகவியல் ரீதியா அது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன மாதிரியா இருக்கு, அந்த நோய் சார்ந்து உருவான சட்ட திட்டங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வையை வந்து இந்த புத்தகம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு மருத்துவர், சாதாரணம்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு மருத்துவர் எழுதுற ஒரு நோய்கள் பற்றிய கட்டுரைக்கு ஒரு அறிவியல் எழுதுற கட்டுரைக்கு இருக்கிற முக்கியமான வேறுபாடா நான் இதை தான் பாக்குறேன். இந்த புத்தகத்துல வந்து
கிட்டத்தட்ட இந்த 24 கட்டுரையிலையும் எனக்கு ஒரு ஆஹ் அதாவது சாதாரண ஒரு மருத்துவ கட்டுரையை என்னால பார்க்க முடியல. ஏன்னா சமூகம் பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஸ்கொயர் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையை பத்தி ஒரு மரபியல் குறைபாடு பத்தி எழுதிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆஹ் ஒரு பெண்ணோடல்ல ஒரு ஆண் குடியிருக்கிறது தான் வந்து அந்த ஸ்கொயர் சிண்ட்ரம் அப்படிங்கிறது. இந்த கட்டுரையை படிக்கிறப்போ ஆஹ் நம்ம சமூகம் பற்றி ஒரு 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 பார்வை ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா நம்ம சமூகம் ஒரு நோய்க்கு ஒரு 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 நோயோட பார்வையில பாக்குறப்பே நம்ம சமூகம் அறிவியல் இருந்து எந்த அளவுக்கு விலகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஹ் ஒரு ஒரு பெண்ணு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்துல சில வரையறைகள் வச்சிருக்காங்க. இந்த வயசுல அவங்க பருவம் எய்தணும், இந்த வயசுல அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், இந்த வயசுல அவங்க குழந்தை பெற்றணும். ஆனா ஸ்கொயர் சிண்ட்ரம் இருக்கிறவங்கள வந்து பெண்ணாகவே ஆஹ் மரபியல் ரீதியா நம்ம கருத முடியாது. அப்ப அந்த டிஃபரன்சியேஷன் வந்து ரொம்ப இயற்கை உருவாக்கிய ஒரு உயிருக்கும் சமூகம் வச்சிருக்கிற ஒரு பார்வைக்கும் இருக்கிற அந்த வேறுபாடு ரொம்ப, அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா அதை பத்தி ஒரு புரிதல் வந்து எனக்கு முதல்ல இந்த கட்டுரையில இருந்தா கிடைச்சிச்சு. இதுக்கு முன்னாடி நான் வேற எங்கேயும் இந்த நோயை பத்தி எனக்கு ஆல்ரெடி ஒரு அறிமுகம் இருந்தாலுமே கூட அந்த நோயை பத்தி ஒரு பார்வை, ஒரு சமூகவியல் பார்வை எனக்கு இந்த கட்டுரையில இருந்து தான் கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுரையுமே எனக்கு ஒரு புது தகவலை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் ஒரு ஒரு சிறந்த அறிவியல் கட்டுரைக்கு இருக்கிற ஒரு வரையறையா நான் என்ன பாக்குறேன்னா, அந்த கட்டுரை வந்து எடுத்துக்கொண்ட ஒரு பொருளை பத்தி முழுமையா பேசிடணும். ஆனா அந்த கட்டுரை முடிகிறப்ப அதை தாண்டி பல சிந்தனைகளும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் உருவாகணும் அப்படிங்கிறதுதான் நான் பாக்குறேன். அந்த வகையில இந்த அறிவியலோட கட்டுரைகள் எல்லாமே எளிய நடையில இருக்கு, புரியுற மாதிரி இருக்கு. ஆனா இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வந்து நமக்குள்ள நிறைய உருவாகுது. நான் வந்து வெண்பாவை கிழக்குட்டுடைய இணையதழுக்காக ஒரு நேர்காணல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் நேர்காணல் வந்துச்சு. அதுல எனக்கு நான் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு இந்த புக்கை படிச்சுட்டு தோன்ற கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா அத்தனை கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு உருவாச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு சின்ன புத்தகமா இருந்தாலும் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பார்வையை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த புத்தகத்தை பத்தி பேசுற அதே சமயத்துல வந்து வெண்பாவை பத்தியும் பேசி ஆகணும். இது வந்து எக்ஸாகரேஷன் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம், ஆனா அப்படி கிடையாது. நான் சமீபத்துல சந்திச்ச இளம் வயது நபர் ஒருத்தங்க அறிவியல் மேல இத்தனை ஈடுபாடோட இயங்குற ஒருத்தங்க வந்து நான் வெண்பாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இது வந்து மிகைப்படுத்திலாம் சொல்லலை. ஏன்னா நான் சந்திச்சு பேசுற நபர்கள்ட்ட இருந்து அவங்களோட உரையாடலை வச்சே அவங்க அவங்க எந்த மாதிரியான ஒரு அறிவியல் புரிதலை உருவாக்கி, அவங்க எந்த மாதிரியான அறிவியல் பார்வை வச்சிருக்காங்கன்னு நமக்கே தெரியாம ஒரு ஒரு ஜட்மெண்ட் இருக்கும்ல. அதுல வந்து வெண்பா பேசுறப்ப நிறைய இன்சைட்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. நான் தெரியாத விஷயங்கள் எதை பத்தி பேசினாலும் அவங்க அதுக்கான ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க. எதை பத்தி பேசினாலும் அவங்கள்ட்ட அதை பத்தி ஒரு பார்வை இருக்கு. நான் அந்த இன்டர்வியூ பண்ணப்ப அந்த நேர்காணல் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நாங்க 2 பேருமே பேசணும். 5 மணி நேரத்துக்கு நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த அவங்க அதுக்கு சலிக்காம பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த கேள்வியில இருந்து ஒரு கிளை கேள்வி, அதுல இருந்து ஒரு கிளை கேள்வின்னு சொல்லி விரிஞ்சு போய்கிட்டே இருக்கு. இப்ப இந்த அளவுக்கான கேள்விகளை அவங்க வந்து இந்த அளவுக்கான கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்கணும்னா அந்த கேள்விகள் அவங்களுக்கு தோன்றி இருக்கணும். அந்த அளவுக்கு கேள்விகள் தோன்றணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல அவ்வளவு பேஷனேட்டா இருந்தா மட்டும்தான் வரும். ஏதோ போய் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து தேர்ந்தெடுத்து படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்க அந்த சப்ஜெக்ட்ல முழுசா மூழ்கி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா தான் நான் சொல்றேன், வெண்பா சொல்றேன். ஸோ இப்போ இந்த புத்தகத்தை தாண்டி அடுத்து அவங்க எழுதுற புத்தகங்களுமே இதே மாதிரி ரொம்ப ஆழமான விஷயங்களை எளிய முறையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சின்ன விருப்பம். இறுதியா இதை பத்தி டெக்னிக்கலா நல்லா பேச முடியல. ஏன்னா கையில இல்லை, நான் ஊர்ல வச்சுட்டு வந்துட்டனால நான் தான் போய் ஹிஸ்டோரி வெப்சைட்ல உட்காந்து திரும்ப எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு. ஸோ அதனால அந்த அளவுக்கு டீட்டெயிலா உள்ளார இருக்கிற சப்ஜெக்ட் பத்தி என்னால பேச முடியல. ஆனா அந்த புக்கோட ஸ்ட்ரக்சரை பத்தி எனக்கு இந்த அளவுக்கு தான் சொல்ல முடியுது. இப்ப இருக்கிற நம்ம காலகட்டத்துல வந்து அதிகமான நோய்க்கூறுகளுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நார்மலா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டரை பார்க்க முடியல. எம்பிபிஎஸ் பக்கத்துல ஒரு ஸ்பெஷலைசேஷன் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நோய்கள் வந்து
ரொம்ப விரிவாகி ஆழமாகி போயிட்டே இருக்கு. இதெல்லாம் மரபியல் நோய்கள் அப்படிங்கிறது வந்து இன்னும் அதை பத்தி புரிதல் வந்து சுத்தமா மக்கள்கிட்ட கிடையவே கிடையாது. சாதாரண நோய்க்கூறுகளுக்கே சாதாரண நோய்க்கூறுகளை தாண்டி மரபியல் நோய்களை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ஏன்னா சமூக ரீதியா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து நம்ம அதை நம்ம கவனிக்கணும். ஸோ அது அந்த வகையில இந்த புத்தகம் வந்து ஆஹ் சாதாரண ஒரு எளிய வாசகருக்கு மரபியல் சார்ந்த பல ஆழமான விஷயங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட சுருக்கமா என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு புத்தக பற்றிய ஒரு விவாதத்துக்கு அழைத்து பேச வாய்ப்பளித்த ஹெச்டூரிஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுட்டு நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப விரிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்குமே இந்த புத்தகம் ரொம்ப ஆச்சரியம் தான். ஏன்னா தாயனை வெண்பா எழுதினப்போ அவங்க லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நேர்ல பேசினப்போ அவங்க வந்துட்டு எவ்வளோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு புரியுற அளவுக்கு. ஏன்னா நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, 11th 12th கூட பயாலஜி எடுத்தது கிடையாது. எனக்கு புரியுற அளவுக்கு நானும் தான். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த புத்தகத்துல வந்துட்டு பேசாத பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. பாலினம் அறிதல், அதே மாதிரி கருமுட்டையை சேமிக்கிறது, உயிர் கொடுத்தல், அதே மாதிரி அந்த மாதிரி தொடாத வாடகை தாய், இந்த மாதிரி எல்லாரும் தொடறதுக்கு தயங்குற, அதே சமயம் உலகம் காம்ப்ளிகேட்டட்னு புரிஞ்சு வச்சிருக்கிற, சிக்கலானதுன்னு புரிஞ்சு வச்சிருக்கிற பல விஷயங்களை எளிமையான ஒரு நடையில விளக்கி இருப்பாங்க. உண்மைக்கே நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு செரிஷ் பண்ண முடிஞ்சுச்சு. நீங்க சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட் கூடயும் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நன்றி தோழர். ஹிஸ்டோரிஸோட யூடியூப் சேனல் எதுவும் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க பேசுனீங்கன்னா அவன்கிட்ட இன்னும் நிறைய தகவல் வாங்கலாம் தோட. இருக்கு தோழர், பண்ணுவோம் தோழர். நன்றி. கண்டிப்பா பண்ணிருங்க. கண்டிப்பா தோழர், பண்றோம். நன்றி, ரொம்ப நன்றி. தட் வாஸ் குவைட் இன்சைட்ஃபுல். தேங்க்யூ. அடுத்ததாக பேசுவதற்கு நம்ம தோழர் எழுத்தாளர் சேரன் அவர்கள். அவங்க வந்துட்டு ஒரு தொல்லியல் துறை ஆர்வலர், தொல்லியல் துறையிலையும் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. சோனாடு கொண்டான், தமிழேழு வள்ளல்கள், அச்சி சாக்கு சாமா, வீரவேங்கை, ஆதித்த கரிகாலன் என 4 நூல்களோட ஆசிரியர். அவரை பேச அழைப்போம். சேரன். வணக்கம் தோழர். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு பென்சர் தான். என் பேரு ரைட்டிங் நேம் வந்து சேரன் கூப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லணும், தொழில் துறையெல்லாம் ஒர்க் பண்ணல. நான் இப்போதான் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக்கை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் நன்மாறன், வெண்பா, அப்புறம் நேதி தமிழ் மேம் அவர்களுக்கும், அப்புறம் போஸ்ட் அவங்களுக்கும், கிருஷ்ணபிரியா மேம் அவங்களுக்கும் வணக்கம். மோனிஷ் அக்காவுக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக்கை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயம் நான் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து தமிழ் மொழியில வந்து பெருசா அறிவியல் நூல்கள் வரலை. ஸோ நம்ம ஜெர்மன் எடுத்துக்கிட்டா அது ஒரு சயின்டிபிக் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இத்தாலி அந்த பிரெஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ரொமான்டிக் லாங்குவேஜ், லிட்ரேச்சருக்கான ஒரு லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ ஆனா தமிழ் லாங்குவேஜ்ல வந்து வீரம் இருக்கு, காதல் இருக்கு, அது இருக்கு. ஆனா வந்து ஒரு தெளிவான ஒரு அறிவியல் பேசுற புத்தகம் வந்து வந்தது ரொம்ப ரேர். ஸோ பாரதிதாசன்லாம் சொல்லியிருப்பாரு, நம்ம தமிழ் மொழிக்கு நிறைய புத்தகங்கள் வேணும், வெளியில நிறைய புத்தகங்கள் வரணும்னு சொல்லுவாரு. ஆனா வந்து சரியான அறிவியல் நூல்கள் வரணும்னு சொல்லி இது வரைக்கும் பெருசா யாரும் பேசுனது கிடையாது. ஆனா ஒரு சில நூல்கள் வந்திருக்கு. இப்போ 1940s ஒரு சுதந்திர போராட்ட வீரர் வந்து ஒருத்தர் எழுதியிருப்பாரு. இன்கேஸ் அவர் முஸ்லீம் கூட, அவர் தான் ஃபர்ஸ்ட் எவலுஷன் பத்தி ஒரு புக் எழுதியிருப்பாரு, உயிர்களின் கதைன்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருப்பாரு. சின்ன புக்கு தான், அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பர்சன் தான், அவர் தான் ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த புக்குக்கும் அந்த புக்கும் பாக்குறப்ப நான் அந்த புக் ஏற்கனவே படிச்சிருக்கேன். ஸோ ஜெனடிக்ஸ் ரிலேட்டடாகவும் ஒரு எவல்யூஷன் ரிலேட்டடாகவும் ஒரு பேசிக்கா சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ இந்த அறிவியல் புத்தகத்தோட டைட்டில்ல இருந்து எல்லாமே அவங்க லிட்ரேச்சர்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் வந்து மரபியல் அணுக்கள், மரபியல் நோய்கள், மரபியல் சார்ந்து நிறைய பேசுது. அதே சமயம் வந்து இந்த புத்தகத்தோட சிறப்பா நான் என்ன பாக்குறேன்னா, வெறும் அந்த நோய்கள் பத்தியும் அந்த வரலாற்றை பத்தி சொல்லாம அது வந்து சமூகத்துல எப்படி மக்கள் பாக்குறாங்க, சாமானிய மக்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்றத வந்து இந்த புத்தகம் சொல்லுது.
ஏன்னா இந்த புத்தகத்துல இருக்கிற நிறைய விஷயம் வந்து என்னோட பர்சனலி ரிலேட் ஆனது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இப்ப எங்க அத்தைக்கு எங்க அப்பாவோட தங்கச்சி வந்து இப்போ ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு. ஒரு 43 இயர்ஸ்ல வந்து மேரேஜ் ஆயிருக்கு. அவங்க வந்து ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு வந்து யூட்ரஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க வந்து அவங்க லைஃப்பை ரிஸ்க் பண்ணிக்கிட்டு நான் என் குழந்தைய நான் பெற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா ஒரு அடாப்ட் பண்ணியிருக்கலாம், சரகேட் மதரா கூட அவங்க போயிருக்கலாம். ஸோ ஆனா அவங்க வந்து இப்படிதான் இருக்கணும், அது மத்தவங்க சஜஸ்ட் பண்ணாலும் சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அது உன் குழந்தை கிடையாது இல்ல அப்படி வந்திருந்தாலும் நீ எதுக்கு அப்படி போறேன்ற மாதிரி அவங்க லைஃப் தான் ரிஸ்க் பண்ண பாக்குறாங்களே தவிர அது பெருசா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி பொது சமூகத்துல வந்து இப்படி பண்ணலாம், இதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இப்ப பர்சனலி எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாயினை புக் படிச்சப்பதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கலர் பிளைட்னஸ் இருக்குன்னு. ஸோ அது வரைக்கும் எனக்கு சில கலர் எல்லாம் பார்த்தா தெரியாது. பச்சை கலரும் மஞ்சள் கலரும் ஒரே மாதிரி தெரியும், நீல கலரும் சில இந்த இதெல்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஸோ அது நான் படிக்கிறப்ப அது வரைக்கும் நான் எல்லோன்னு சொன்னேன்னா அது கிரீன்னு சொல்லுவாங்க, நான் கிரீன் சொன்னா அது எல்லோன்னு சொல்லுவாங்க அவங்க. அது வரைக்கும் அது கலர் வச்சு என்ன ஒரு மாதிரி பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு தாயை புக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இதுல வந்து இப்படி ஒரு இது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி, இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ், இது வந்து நார்மலா காமனா இருக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சது. ஆஃப்டர் நான் திருப்பி அறிவியல் படிக்கிறப்ப வந்து அவங்க விமன் ரிலேட்டடா பேசுனதும் நிறைய இருந்துச்சு. அது முக்கியமா கேன்சர் ரிலேட்டடா அவங்க பேசுனதும் சரி, அப்புறம் அந்த முக்கியமா அந்த கருவறை அந்த பிரெக்னன்சி ரிலேட்டடா பேசுனது வந்து அது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். ஏன்னா அதை வந்து ஒரு ஃபேமஸா எல்லாரும் பேசினாலும் ஒரு செலிபிரிட்டி அதெல்லாம் பண்ணலாம், ஒரு காமன் பீப்புள் அது பண்றது முன்னா அது ஒரு சமூகத்துல எத்தனை கேள்விகள் எத்தனை இதுக்கு அவங்க ஆளாவாங்கன்றது நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. அது பர்சனலாவும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த புக் வந்து ஒரு பேசிக்கா ஒரு சாமானிய மக்களுக்கு அந்த ஒரு அறிவியலை வந்து எந்த அளவுக்கு தெளிவா சொல்லணும், அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் இல்ல நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச கட்டுரைகள் என்னன்னா, பிரெக்னன்சில அந்த டைம்ல வந்து அந்த அவங்க செக்ஸை ரிவீல் பண்றது, பாயா கேர்ளான்னு சொல்லி ஒரு இருப்பான், அவர் தான் இது சொல்லியிருப்பாரு. நீங்க உங்களுக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் நீங்க வெளில பண்ணலாம், ஆனா ஒரு இந்த கண்ட்ரில இப்படி பண்றது வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்கான விஷயம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயம், அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பண்றாங்க. அது வந்து ஒரு செலிபிரிட்டி பண்ணிடலாம், ஒரு காமன் மேன் பண்ணா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை, அது ஒரு செலிபிரிட்டி பண்ணா அதை விட எவ்வளவு பெரிய பிரச்சனை, அது வந்து தப்பே இல்லைன்ற மாதிரி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். ஸோ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க அதுவும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் நான் ரொம்ப முக்கியமான இதா பார்த்தது வந்து அவங்க செர்விக்கல் கேன்சர் பத்தி சொன்னது. ஸோ பேசிக்கலி வந்து இந்த கேன்சர்ன்றது மேலை விட ஃபீமேலுக்கு தான் அது அதிகம் வருது. ஏன்னா நான் நான் பார்த்த வரைக்கும், ஏன்னா இப்ப ஃபீமேலுக்கு வந்து கேன்சர் வந்துச்சுன்னா அது வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது சில விஷயத்துலலாம், அன்லெஸ் அவங்க டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும். அது வந்து எவ்வளவு அவங்க கேன்சர் விஷயத்துல விமனோட ஹெல்த் அண்ட் ஹைஜீன் எவ்வளவு ரொம்ப முக்கியன்றது அது வந்து அவங்க புக்கை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கும் பர்சனலி சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த கேன்சர் ரிலேட்டடா. ஸோ அதனால வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த கட்டுரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த புத்தகம் இறுதியா சொல்லணும்னா இந்த புத்தகத்தை வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு அறிவியல் புத்தகமா எழுதினதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுவும் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த ஜெனட்டிக் ரிலேட்டட் தான் வந்து ஃபியூச்சரை வந்து மாற்ற போறது. இன்னும் எத்தனை வேக்சின்ஸும் சரி எத்தனை மெடிசன்ஸும் வந்து தீராத நோய்களுக்கு அவங்க தான் அதை கண்டுபிடிக்க போறவங்க, அவங்க தான் வந்து அதை உருவாக்க போறவங்க. இப்ப ரீசெண்டா வெண்பா கூட கேன்சர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க நேற்று தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ நீங்க ஒருவேளை கேன்சர் வேக்சின் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நோபல் பிரைஸ் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது நம்மளுக்கு இப்ப வந்து சொன்னதுக்கு ஒரு மாதிரி இதா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நோபல் பிரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு ஹியூமனிட்டிக்கான ஒரு இதுவா தான் நான் பாக்குறேன். ஒரு ஹியூமனிட்டிக்கு யாரை சர்வ் பண்றாங்களோ அந்த ரெகக்னிஷன் கண்டிப்பா தேடி வரும். அந்த மாதிரி அது வெறும் சயின்ஸ் பேக்ரவுண்டா இல்லாம ஒரு காமன் பீப்புளுக்கு எடுத்துட்டு வர்றதுதான் இந்த புத்தகம் நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி அவங்க நிறைய புத்தகம் எழுதணும். ஸோ வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழர். அதே சொன்ன மாதிரி அறிவதுவேவும் சரி தாயனையும் சரி எளிமையா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் எங்க சயின்ஸ் டீச்சர் நடத்தி இருந்தா மேபி நான் கூட பயாலஜி எடுத்திருப்பேனோ. அது உண்மைதான் நீங்க சொன்னது. ரொம்ப நன்றி. அடுத்ததாக
அறிவதுவே புத்தகம் பற்றி பேச நமது மோனிஷா தோழர் அவர்களை அழைக்கிறேன். தமிழ் நாவலாசிரியர், குழந்தைகளுக்கான புத்தகங்களும் எழுதியிருக்கிறார். இவரது சூப்பர் கரடி பப்ளுவும் சுட்டி பெண் அமுலுவும் வந்துட்டு ரொம்ப பிரபலம் குழந்தைகள் மத்தியில. அண்ட் புனைவு ஆப்புனைவு ரெண்டுலையுமே தடம் பதித்தவர். பேச அழைக்கிறேன். கேக்குதா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அன்ஸ்டேபிள் நெட்வொர்க்னு வருது. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, உடனே நான் வேற நெட்வொர்க்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலி வந்து ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து பச்சைக்கிளி வந்து இந்த மாதிரி பேசலாம், இந்த மாதிரி புக் பத்தி பேசணும் போது அப்ப வேற புக்கு, வேற கான்வர்சேஷன், வேற ஐடியா இருந்துச்சு. ஆனா என்ன சொன்னேன்னா, இந்த வாரம் முடியாது, அடுத்த வாரம் நீங்க எந்த புக் கொடுத்தாலும் நான் பேசுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பேரு கேட்கல, எதுவுமே கேட்கல, எந்த புக் கொடுத்தாலும் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா கோஇன்சிடென்ட்டா இப்படி வந்து வெண்பாவோட புக்கோட வந்து நான் சிக்குவேன் அப்படின்னு எதிர்பார்க்கல. எனக்கு வந்து ரொம்ப பர்சனலா வெண்பா புக்கை பத்தி பேசினா அது ஒரு பர்சனல் டிராவல் மாதிரி. நிறைய வந்து வெண்பா எல்லாத்துலயும் வந்து என் பேரை மென்ஷன் பண்ணோம். நான் நினைப்பேன் அந்த அளவுக்கு நம்ம உண்மையே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆரம்பத்துல வந்து வெண்பாக்கும் எனக்கும் வந்து ஒரு சாதாரண ஒரு சைட்ல ஒரு போட்டி வச்சு, என் சைட்ல ஒரு போட்டி வச்சு, அங்க ஒரு கட்டுரை எழுதி, அப்படி என்னுடைய புக் அவ படிச்சு ரிவ்யூ எழுதி, இப்படிதான் எங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஃபார்ம் ஆச்சு. இந்த புக்குக்கான ஒரு முதல் தாயனையோட புக்ல இருந்து ஆரம்பிக்குது இந்த அறிவதுவேன்றது. அதோட இன்னொரு பார்ட்டா தான் நான் பாக்குறேன். இது ரொம்ப முக்கியமான இந்த அறிவியல் புத்தகமும் எங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் போது எனக்கும் அவளுக்கும் இடையில. அப்ப வந்து ஒரு யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அது உடல் சார்ந்து எவ்வளவெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது எனக்கு வந்து அது ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, என் மாமியாருக்கு வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அப்படிதான் தெரியும். அவங்க ரொம்ப ஸ்லோ மூவிங், ரொம்ப ஒர்க் பண்ண மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும் அவங்கள பார்க்க. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரீசன் இருக்குன்றதே எனக்கு வெண்பா கிட்ட பேசின பிறகுதான். அதுக்கப்புறம் அவங்களை கொஞ்சம் ஓகே, அவங்க உடல் இப்படி ஒரு மாறுதல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க அது வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி பெண்கள் வந்து பெண்களோட உடலையே புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மெனோபாஸ் பத்தின விழிப்புணர்வு நமக்கு இப்பதான் வருது. எங்க அம்மா வந்து 40 ஏஜ்ல எப்ப பாரு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு கோவம் வரும் எனக்கு. இப்பதான் ஹர் ஸ்டோரிஸ்ல இருந்து இந்த சார்ந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு இதுல ரொம்ப முக்கியமா தேங்க்ஸ் சொன்னா ஹர் ஸ்டோரிஸ் தான். நான் இந்த கட்டுரையை வந்து நிவேதிதா லிஸ்ட் எடுத்துட்டு போறேன். ஃபர்ஸ்ட் கட்டுரையை வந்து வெண்பா எழுதின கட்டுரையை கொண்டு போய் கொடுக்குறேன். உடனே அப்ரூவ் பண்றாங்க, உடனே சைட்ல போடுறாங்க. அந்த வருஷமே தாயனை புத்தகமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓபன் டு நியூ ஐடியாஸ் இருக்குல்ல, அதுதான் ஹர் ஸ்டோரிஸோட ஸ்பெஷாலிட்டின்னு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த 2 புத்தகமும் வந்து இங்க நமக்கு லேண்ட் ஆயிருக்கு. நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது ரொம்ப பேசப்பட வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். அறிவதுவேவும் சரி, தாயனையும் சரி, அவ்வளவு முக்கியமான அறிவியல் விஷயங்களை பேசியிருக்கு. இது நோய் சார்ந்து பேசியிருக்கு அப்படின்னாலும் நம்ம அது கூட தான் ரொம்ப கனெக்ட் ஆகிறோம் இல்லையா? நம்ம என்னதான் அறிவியல் தகவல் பேசிக்கலாம் இல்லாம ஒவ்வொரு நோயை பத்தியும் பேசும்போதும் அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் எடுக்கிறாங்க. அதுல வந்து எப்படின்னா, ஒரு அறிவதுவேவோட ஒவ்வொரு டாபிக்மே வந்து அவங்க டாபிக் பேர் வைக்கிறதுல இருந்து தொடங்கி வந்து எனக்கும் அவங்களுக்கும் இடையில டிஸ்கஷன் வரும். ஒரு பேர் வச்சிருவாங்க, அந்த போல்டர் எனக்கு அனுப்புவாங்க. தெய்வம் வந்து நான் ரொம்ப அறிவியல் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட வந்து சஜஷனை கேட்கும். நான் அதான் சொன்னேன், உனக்கு தெரிஞ்சது நீ ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட், அந்த அளவுக்கு போயிட்டு நீ ஐஐடி எல்லாம் படிச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லக்கா நீங்க சொல்லி ஆகணும்க்கா அப்படின்னு வந்து என்கிட்ட நிப்பா. படிக்கும் போது எனக்கு என்ன, நான் எந்த இடத்துலயுமே வந்து ஒரு சில இடங்கள்ல நான் வந்து நான் எப்படி அதை ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம ஓரளவுக்கு நமக்கு அறிவியல் தெரியும், நம்ம படிச்சு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சோ அந்த வகையில நான் என்னோட கமெண்ட் கொடுப்பேன். அந்த மாதிரி எனக்கு இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டுரையுமே வந்து எனக்கு என்னன்னா, நான் அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணியிருக்கேன். புக்கா வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பியும் இந்த பேசணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் எடுத்து வாசிக்கும் போது அப்ப இருந்ததை விட இன்னும் அதிகமா நான் பிரமிப்பா ஃபீல் பண்றேன். எவ்வளவு நல்லா எழுதியிருக்கு இந்த பொண்ணு, எவ்வளவு பர்ஃபெக்டா ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அழகா கோர்த்து எழுதியிருக்கு அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிமிஷம்.
இந்த டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு டாபிக்குமே வந்து என்னன்னா 7ஆம் அறிவு அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துருவாங்க. அது வந்து 7ஆம் அறிவு படத்தோட ஆரம்பிச்சு கனெக்ட் ஆகி அதுக்குள்ள போகும். அந்த மரபணுல வந்து 7ஆம் அறிவு படத்துல வந்து மரபணு பத்தி பேசியிருப்பாங்க. சோ அந்த பிரச்சனையில இருந்து அதுல வந்து பேசின விஷயங்களை கனெக்ட் பண்ணி இது சாத்தியமா அப்படின்ற மாதிரி பேசும்போது அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஜமைக்கா நாட்டுல இருக்கிறவங்கள வந்து தடகள வீரர்களா இருக்கிறாங்க அப்படின்றதும் உசைன் போல்ட்ன்றவரும் அந்த நாட்டுல தான். சோ இது ஒரு முக்கியமான தகவல் அது. சோ இது எப்படி நமக்கு ஒரு திறமைன்றது மரபணு சார்ந்து எப்படி வருது, அது ஏன் மரபணு சார்ந்து வருது, அந்த சூழல்ல இருக்கிற மக்களுக்கு அந்த வலிமை தேவைப்படுது, அதனால வந்து இயற்கை அதை கொடுத்திருக்கு. சோ அது ஒரு இயற்கையின் கொடை அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த கட்டுரையை வாசிக்கும் போது. ஒரு அறிவியல், ஒரு தமிழ், இதெல்லாமே ஒரு காம்பினேஷனா அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுதான் பெஸ்ட் திங். எனக்கு வந்து அதான் சொல்றேன், ஆப் ஸ்டோரிஸ் உடனே வந்து புடிச்சு இவங்களை உள்ள போட்டதுன்றது ஒரு பெர்ஃபெக்ட். இது ஒரு இந்த மாதிரி ஒரு திறமையான ஒருத்தர் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். வெண்பாவோட அந்த எழுத்துன்றது அவ்வளவு அழகா வந்து அந்த பேர் வைக்கிறது 65 ரோசஸ். அது வந்து அந்த பேரு முதல்ல எனக்கே புரியல. அதுக்கப்புறம் அது ஒரு நோய் அப்படின்றது வந்து அதுக்குள்ள அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. கருவறையும் அரசியலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாபிக். அது ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்புறாங்க. யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன்னா வெண்பாவோட எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து நல்லா இருக்கு, ஓகே, இப்படிதான் போகும். நான் இந்த டாபிக்கை படிச்சுட்டு நான் வெண்பாக்கு கால் பண்ணி சொன்னேன், நீ வந்து இந்த அபார்ஷன் பத்தி பேசும்போது நீ வந்து வெறும் மெடிக்கல் சார்ந்து பேசக்கூடாது. இது வந்து ஒரு சட்டம் சார்ந்து நிறைய பிரச்சனை இருக்கு. இது மதம் சார்ந்த ஒரு விஷயம், சட்டம் சார்ந்த ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நீ இதை எடிட் பண்ணி கரெக்டா எழுதும். நீ நிவேதிதா லூயிஸ்ட்ட பேசு, இதை பத்தி கரெக்டா அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ வந்து அவங்களுக்கு பேசுறா. அதுக்கப்புறம் அந்த டாபிக்கே எடிட் பண்ணி அவ்வளவு அழகா எழுதி அனுப்புறான். அதாவது என்னன்னா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டும் இல்ல. அதை வந்து என்னன்னா கரெக்டா அதை வந்து திரும்ப திரும்ப அதை மாத்திக்கவும் எடிட் பண்ணிக்கவும் என்ன கேட்ட ஒரு எழுத்தாளருக்கு தேவையான ஒரு விஷயம் நான் சொல்வேன். ஒரு விஷயத்த வந்து நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதுல என்ன மாறுதல் கொண்டு வரலாம், அதை ஒரு 4 பேர்கிட்ட கேட்டுட்டு அதுல என்னெல்லாம் இருக்குன்னு அதை பெர்ஃபெக்ட்டா டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் வைஷுவோட ஒரு அறிவு, அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு திறமை அப்படின்னு சொல்லணும். அதுதான் இன்னும் கூட இன்னும் டிஃப்ரெண்டா அவங்க என்னன்னா அந்த ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம அந்த ஒவ்வொரு டாபிக்கே எடுத்து ஒரு புக் எழுதலாம். அந்த மாதிரி அவங்க வந்து உள்ள எழுதியிருக்காங்க. இதை நான் அதான் சொல்றேன், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நான் ஃபீல் பண்ணவே இல்லை. இப்ப படிக்கும் போது ஃபீல் பண்ற வாடகை தாய் பத்தி எழுதியிருக்காங்க, அந்த சரகசி மதர் பத்தி எழுதியிருக்காங்க. அவ்வளவு டீடைல் இருக்கு. இன்னுமே நமக்கே இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க இத வந்து ஒரு அறிவியல் இருக்கு, இதுல சட்டம் சார்ந்த தகவல் இருக்கு, இதுல மருத்துவம், நோய், இதெல்லாம் தனியா அறிவியல்ன்றதே வந்து என்னன்னா அதுக்குள்ள வருது மருத்துவம், ஓகேவா? சோ அந்த நோய் அப்படின்றது இருக்கு, மரபணு சார்ந்த தகவல் இருக்கு, சமூகம் சார்ந்து பேசுது. உதாரணத்துக்கு வந்து திருப்புரால வந்து 800 பசங்களுக்கு வந்து இந்த ட்ரக் இது HIV பாசிட்டிவ் ஒரு டாபிக் என்ன நமக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இதே படிக்கிறது. சோ அது எதனால அப்படின்னும் போது அங்க இருக்கிற குழந்தைகள் வந்து ட்ரக் யூஸ் பண்றாங்க. அந்த 18-17 வயசுக்கு உண்டான அந்த டீனேஜ் மாற்றங்களுக்கு இடையில இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எப்படி மாறுறாங்கன்றத அந்த டாபிக் உள்ள அவங்க எழுதியிருப்பாங்க. இப்போ ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தெளிவோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை உள்ள கொண்டு வந்து ஒரு டாபிக் உள்ள கொண்டு வந்து அதை கரெக்டா ஒரு டாபிக்கோட கனெக்ட் பண்ணி எழுதுறாங்கல்ல, அது அவ்வளவு கரெக்டா இருக்கும். நான் வந்து ரீசெண்டா என் ஃப்ரெண்டு டாக்டர்கிட்ட பேசும்போது சண்டிகர்ல 3 பெண்களுக்கு வந்து HIV பாசிட்டிவ்கான்னு சொல்லி அவன் என்கிட்ட பேசினான். என்னடா காரணம் அப்படின்னு கேட்டேன், ட்ரக் இன்ஜெக்ஷன்றான். ரொம்ப சர்வ சாதாரணமா இதை வந்து நம்ம ஏற்கனவே வெண்பா புக்ல படிச்சிட்டோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னுமே கூட அறிவியல் விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தா 0 to 10 நம்மளாம் இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய புத்தகம் வரணும். இந்த புத்தகம் வந்து இன்னும் அதிகமா ரீச் ஆகும், இன்னும் நிறைய பேர் வந்து படிக்கணும். இந்த கருமுட்டியை ஃப்ரீஸ் பண்றதுன்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா வெளிநாடுகள்ல வந்து என்னன்னா பெண்கள் வந்து ஒரு வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல திருமணம்ன்ற ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஆனா இந்த கருமுட்டைன்றது இயல்பாவே நமக்கு வந்து ஒரு வயசான பிறகு என்ன ஆயிடுது அப்படின்றத வெண்பா எழுதியிருக்காங்க. சோ அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அப்புறமா அவங்க குழந்தை பெத்துக்கணும் முடிவு பண்றாங்க. சோ இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தேவையில்லை, நமக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க, இல்ல தெரியா அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. சோ அந்த டாபிக் வந்து அது கவர் பண்ணிருக்காங்க. சட்டம் சார்ந்து எழுதியிருக்காங்கன்னா இந்த வாடகை தாய் சட்டம் வந்து எப்படி எல்லாம் மாறி இருக்கு, அது எவ்வளவுலாம் நம்ம பெண்களை சுரண்டி இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து வந்து மீனின்னு ஒரு படம் இருக்கு ஹிந்தியில, வெளிநாடுகள்ல இருந்து ஒரு தம்பதி வந்து சோ அந்த
சினிமா ஆக்சுவலி என்னன்னா இது நிறைய ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு சில படங்களை பத்தி எழுதியிருப்பாங்க. அது வந்து என்னன்னா நானும் வெண்பாவும் பேசும்போது நான் சொல்வேன், நீ ஈஸியா கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கரெக்டா ஒரு ஒரு மூவி எடுத்திருப்பாங்க. அந்த மூவில இந்த மாதிரி பேசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டாபிக் உள்ள கொண்டு போவாங்க. எங்கேயுமே நமக்கு வந்து அந்த போர் அடிக்கிற ஃபீல் வராது. நம்மளே அந்த டாபிக் உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரொம்ப தெரிஞ்ச டாபிக் மாதிரி அப்படியே டிராவல் ஆகுற மாதிரி அதை கொண்டு போய் ஒரு சுருக்கமா அந்த கட்டுரை அதே போல ரொம்ப தேவையில்லாத வளவலன்னு இருக்கிற இன்ஃபர்மேஷனுமே இல்லாம அதை கரெக்டா கட் ஷார்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு கட்டுரையுமே வந்து எனக்கு எதையுமே நான் சொல்ல மாட்டேன் இதுதான் பெஸ்ட் இதுதான் பெஸ்ட், எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டான அளவுல ஒரு சரியான அளவுல எழுதியிருப்பாங்க வைஷு. நான் வந்து என்னன்னா வைஷு வந்து நான் இதெல்லாம் சொன்னேன்னா நம்பாது, என்ன வந்து நீ வந்து யூஸ்வலா பயஸ்டா பேசுறேன்னு. நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இந்த புக்கை பார்த்தேன்னா நான் வைஷுக்கு ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஒரு ஸ்ட்ரேஞ்சரா எனக்கு வைஷுவை தெரியவே தெரியாம இந்த புக்கை படிச்சுன்னா யாரா இது அப்படின்ற மாதிரி நான் வந்து ரியலா ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு புக் இது. இன்னும் நிறைய பேசப்பட வேண்டிய புத்தகம். நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழர். நான் நினைச்ச மாதிரியே டீடைல்டா, அதுவும் நான் நீங்க இந்த டாபிக் பேசுவீங்கன்னு நினைச்சேன். கருவறையும் அரசியலும் நீங்க பேசுவீங்கன்னு நினைச்சேன், நீங்க பேசிட்டீங்க. அதுவும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததாக கிருஷ்ணபிரியா தோழர் பேசுவார். அவங்களும் புனைவு 2 எழுந்தவங்க. லாஸ்ட் டைம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். மோனிஷா தோழர் எழுந்தது ஒரே ஒரு காட்டில். அந்த கரடி பப்ளுவும் அம்லுவோட ஆத்தர் வந்துட்டு நம்ம கிருஷ்ணபிரியா தோழர் தான். நான் பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன், மாத்தி படிச்சுட்டேன், சாரி. கிருஷ்ணபிரியா தோழர் பேசுவாங்க. கேக்குதா பேசுறது? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் ஒரு தாயோட மனநிலையில வெண்பாவை பொறுத்த வரைக்கும், வைஷ்ணவியை பொறுத்த வரைக்கும் இந்த தசாவதாரம் படத்துல ஒரு சின்ன டைலாக் வரும், தமிழ் ஆர்வமும் இருக்கணும் அதே சமயம் விஞ்ஞானமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். அதே மாதிரி நம்ம பொண்ணுக்கு தமிழ் ஆர்வம் அப்பா 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 நயாகரா மாதிரி அந்த தமிழ் கொட்டுது பாருங்க. அந்த மாதிரி எழுதுறதுனாலதான் இந்த கட்டுரை இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. வெறும் அறிவியலை கொண்டு வந்து ராவா எழுதினோம்னா நம்மளால படிக்க முடியாது. ரொம்ப சூப்பரா அந்த கட்டுரையை எவ்வளவு அழகா எழுதணுமோ, அறிவதுவே அப்படிங்கறதே வந்து தொல்காப்பியத்துல இருந்து வந்து அந்த இதுல எடுத்த டைட்டில் தான். சோ அந்த தமிழ் அவ்வளவு சூப்பரா கொஞ்சது, அதே மாதிரி அந்த விஞ்ஞானம் அப்படியே சும்மா அப்படி சறுக்கிட்டு வருது அவங்களோட எழுத்துல. அந்த அளவுக்கு ரொம்ப அறிவாற்றல் மிகுந்த பொண்ணு. அதனால வந்து நம்மளுக்கு அவங்க மேல ஒரு தனி செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல புத்தகங்களை ஊக்குவிக்கிறதுல ஸ்டோரிஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அதுவும் எனக்கு நிவேதிதா தோழரை பத்தி நல்லாவே தெரியும். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் அவங்க எவ்வளவு மெனக்கிடுறாங்க, அதுக்காக அவங்க எவ்வளவு உழைக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன மிஸ்டேக், அதுவும் அறிவியல் சார்ந்த கட்டுரை, ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா கூட அது பெரிய பிரச்சனையாகும். சோ அதுக்காக எவ்வளவு அவங்க மெனக்கிடுறாங்கிறது தெரியும். இந்த புக்கு மாதிரி எத்தனையோ புக்கு நம்ம சமூகத்துக்கு ரொம்ப அவசியமான தேவையான புத்தகங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு ஸ்டோரிஸ் மூலமா. அதாவது வரலாறு, பெண்களுக்கான வரலாறு, அப்புறம் வந்து சமகாலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட உடல்சார் பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து அதே மாதிரி அறிவியல் சார்ந்த பெண்களுக்காக முக்கியமா பேசப்பட புத்தகமா நான் இந்த அறிவதுவே புக்கை பாக்குறேன். நான் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கட்டுரையும் வந்து பொது சமூகத்துக்காகவும் இருக்கு, மரபியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லுது. ஆனா பெண்களுக்காக நிறைய பேசுது இந்த கட்டுரைகள். குறிப்பா வந்து இந்த நானும் வந்து இந்த கருவறையும் அரசியலும் வந்து அதுல ஒரு பாட்டு வருது, அதை நான் படிக்கிறேன். அது வந்து உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுத்த இடம் அது. அதாவது எல்லா நாடுகளிலும் எல்லா மதங்களும் வந்து பெண்களோட கருவறையை வந்து பயங்கரமா சுரண்டுறதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இதுல வந்து அயர்லாந்துல வசித்த இந்திய வம்சாவளியான பல் மருத்துவர் சவிதா ஹலப்பன் அவரின் இறப்பு, செப்சிஸ் அப்படின்னு ஒரு நோயால பாதிக்கப்பட்டவங்க 2012ஆம் ஆண்டு முதல் முதுகுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அப்போது அவர் வயிற்றில் 17 வார கரு இருந்தது குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் அவருக்கு செப்சில் இருந்தது கண்டறியப்படவில்லை. முதல்ல அவங்களுக்கு என்ன நோயினே அவங்க கண்டுபிடிக்கல. அப்புறம் ரத்த அழுத்தம் குறைவாக இருப்பதாக மீண்டும் ஒரு முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அப்போதும் அவருக்கு அந்த செப்சிஸ் இருப்பதை மருத்துவர்கள் கண்டறியவில்லை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஓர் இரவில் சவிதாவின் பனிக்குடம் உடைந்து நீர் வெளியே வந்துவிட்டது. ஆனால் குழந்தை வெளியே வரவில்லை. இதைத் தொடர்ந்து தனது நிலை மோசமாவதை உணர்ந்து தனக்கு கருக்கலைப்பு செய்யுமாறு மருத்துவர்களிடம் கூறிய போது குழந்தைக்கு இதய துடிப்பு இருக்கிறது என்றும் சட்டத்தில் கருக்கலைப்புக்கு இடமில்லை என்றும் சொல்லி
அவரது கோரிக்கையை நிராகரித்துள்ளனர். இதன் காரணமாக அடுத்த 5வது நாள் சவிதா உயிரிழக்கிறார். அதுக்கப்புறம் அதனால நிறைய புரட்சி வெடிச்சு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி யாராவது ஒரு பொண்ணு ஒரு மரணம் நிகழ்ந்தாதான் இவங்க அதுக்கு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது செய்யணும்னு தோணுமா? அப்படி நடந்தா கூட நிறைய கண்டுக்கிறது இல்ல. ஏதோ சில சமயம் இந்த மாதிரி ஏதோ நடக்குது ஒண்ணுதான். இந்த மாதிரியான விஷயங்கள் இத மரபியல் ரீதியா பெண்களுக்கு நம்மளுக்கு யூஸ்வலா 23 46 குரோமோசோம்ஸ் ஒரு குழந்தைக்கு பிறக்கும் போது அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து வருதுன்னு சொல்றோம். இது 69 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. சோ அதனால ஒரு பொண்ணுக்கு 23 வயசுக்குள்ள 7 கருக்கலைப்பு நடந்திருக்கு. சோ திருப்பி இது சார்ந்து பெண்கள் நிறைய விஷயத்த நம்ம ஏன் இப்படி நடக்குதுங்கிறத பத்தி நம்ம போவோம், கைனகாலஜிஸ்ட் கிட்ட போவோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துப்போ வந்துருவோம். ஆனா இதுக்கு பின்னாடி மரபியல் ரீசன் இருக்குங்கிறத சொல்லணும்ல. அத ரொம்ப தெளிவா இந்த கட்டுரையில ஒரு இடத்துல சொல்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுரையும் பேசு பொருள் ரொம்ப ஆழமானதா இருக்கு. அதுக்கப்புறம் பெண்களோட புற்றுநோய்களுக்கு பத்தி ஒரு கட்டுரை. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுரையுமே ரொம்ப அற்புதமானதா இருக்கு. பாலினம் அறியலாமா அப்படின்னு ஒரு கட்டுரை. அதுல என்னன்னா, பாலினம் அறியறது ஒண்ணு தப்பான விஷயம் கிடையாது. எல்லா நாடுகளிலும் பாலினம் அறியலாம், கருக்கலைப்பு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நாட்டுல கருக்கலைப்பு ஒத்துப்பாங்க, ஆனா பாலினம் அறிய முடியாது. ஆனாலும் அதையும் தாண்டி எவ்வளவோ சட்டங்கள் கொண்டு வந்தோம், ஸ்கேன் பண்ணி குழந்தை கருக்கலைப்பு நடக்குது, இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுல அதை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கு. அந்த கட்டுரையும் ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்புறம் 7ஆம் அறிவு மோனிஷா சொன்னாங்க, அதை பத்தியும். அப்புறம் பருவமைதல், அதுல பெண்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு கொடுக்குறோம், அந்த பெண்களுக்கு நம்ம எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கேரிங் எப்படி இருக்குங்கிறத பத்தின கட்டுரை. அப்புறம் நிறங்கள் பத்தி கட்டுரை எழுதியிருக்காங்க. நம்ம யூஸ்வலா என்னன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேரா இருந்தாதான் எல்லாருக்கும் அந்த ஃபேர் ஸ்கின் மேல அவ்வளவு ஒரு அட்ராக்ஷன். டார்க் ஸ்கின்னாலே இவங்க எல்லாருக்கும் ஒரு செகண்டரி. ஆனா உண்மையிலேயே ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப நல்ல ஆரோக்கியமானது என்னன்னா டார்க் ஸ்கின் தான். அதனால அந்த ரெண்டுத்துக்கும் ஏன் மக்களோட கலர் இப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு நல்ல கட்டுரை ஒண்ணு இருக்கு. வெண்பாவோட இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். எனக்கு மனசப்பட்ட வரைக்கும் நான் என்னோட கருத்துக்களை இது பகிர்ந்துக்கிறது எனக்கு சந்தோஷம். வெண்பாவோட புத்தகத்தை பத்தி பேசுறதுன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இதுல அவங்களோட முன்னுரையில எனக்கும் கிரெடிட் கொடுத்துருக்காங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நம்ம ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ணிடல, ஆனா நம்ம மேல இருக்கிற அந்த அன்பு வெளிப்படுது அதுல. சோ இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஹெர்ஸ்டோரிஸ்க்கு மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் இதே மாதிரி நிறைய புத்தகங்களை பத்தி பேசுறதுக்கும் வாய்ப்புக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். நன்றி தோழர். ஆக்சுவலி நீங்க சொன்ன அந்த அத்தியாயம் வாசிச்சப்போ நானுமே கொஞ்சம் கனமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் விஷயங்களையும் பத்தி அவங்க ரொம்ப விளக்கமா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையா பாக்குறேன் இந்த புத்தகத்துல அது. அதே மாதிரி ஈவன் உயிரணுக்குள்ள சேமிக்கிற வங்கி, அதே மாதிரி கருமுட்டை சேமிப்பு, வாடகை தாய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டச் பண்ணாம போயிடுவாங்க பொது சமூகம். அதே மாதிரி இப்போ சமீபத்துல மோனா சிங் அப்படின்னு ஒரு டிவி ஆங்கர் நடிகை, பாலிவுட் நடிகை, அவங்க சொல்லியிருந்தாங்க, 40க்கு மேலதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆனா இப்ப என் சந்ததியை நான் பாதுகாத்து வச்சுட்டேன் அப்படின்னு. என்னன்னு சொன்னா, நான் ஐவிஎஃப்ல ஓவம் பிக்கப் பண்ணி அதை நான் சேமிச்சு வச்சுட்டேன். இத ரொம்ப கேக்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது எல்லாருக்கும். மத்தபடிக்கு பெண்ணை பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, கருப்பைன்ற ஒரு விஷயத்த வச்சுதான் அவங்க கட்டுப்படுத்தவே செய்வாங்க. யுவர் பயாலஜிக்கல் கிளாக் இஸ் டிக்கிங், உனக்கு குழந்தை இல்லாம போயிடும், சந்ததி இல்லாம போயிடும், அந்த மாதிரி பயமுறுத்தி ஒரு 20கள்லயே திருமணத்தை நோக்கி தள்ளுறதும் அந்த மாதிரி அது நடக்கும் இல்லையா? சோ அதுக்கு இவங்க வெளிநாடுகள்ல எல்லாம் இதுதான் நடக்குது. திருமணம்ங்கிறது தனி, குழந்தை பேருன்றது தனி. அதே மாதிரி குழந்தை பேருன்றது எனக்கு எப்போ தேவையோ அப்ப நான் பெத்துக்கிறதுக்கு உண்டான அறிவியல் வசதி இருக்கிறப்போ அதை ஏன் நான் உபயோகிச்சுக்க கூடாது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு போல்டா இருந்துச்சு. இதெல்லாம் இவ்வளவு வெளிப்படையா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. பெண்ணுடல் மீது திணிக்கப்படும் அனைத்து வகையான கற்பிதங்களும் நிறுத்தப்பட வேண்டும். தன்னுடல் சார்ந்த முடிவெடுக்கும் உரிமை பெண்ணுக்கானது. இந்த மாதிரி ஆழமான அறிவியலோட சேர்த்து இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு வரும்போது அது ரொம்ப பரிமளிக்குதுன்னு சொல்லணும். ஆமா, கண்டிப்பா.
நிறைய இந்த இந்த புத்தகம் வந்துட்டு நம்ம அறிவியல்னு பார்த்தோம்னா அறிவியல் மட்டும்தான் பேசுதா அப்படின்னா கிடையாது. அது வந்துட்டு சட்ட நுணுக்கங்களும் பத்தியும் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி பெண்ணியம் சார்ந்த அத்தனை ஆங்கிள்லயும் பேசியிருப்பாங்க. பெண் உடல் சம்பந்தமான அரசியல், கரு பை சம்பந்தமான அரசியல் எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க. ஒரு இத்தினூட் குட்டி புக்குக்குள்ள இவ்வளத்தையும் கொண்டு வர முடியுமாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க முதல் தடவையா நான் சில கட்டுரைகள்லாம் தான் வாசிச்சேன். நான் சில ரெகுலரா வாசிக்க முடியல. நான் வெப்சைட்ல வந்தப்போ புத்தகம் அவங்க கொடுத்தப்போ சைன்லாம் போட்டு கொடுத்தாங்க எனக்கு. கொடுத்தப்போ வந்துட்டு எனக்கு அவங்க அந்த இதுக்காகவே அன்னைக்கு முதல்ல நைட்டே வாசிச்சுட்டு அடுத்து 2 நாள் கழிச்சு அவங்கள பாக்குறப்போ நான் பேசினேன் அவங்க கிட்டக்க, வெண்பா கிட்டக்க. உண்மைக்கே வந்துட்டு இந்த இவங்க எழுத்தும் சரி, அவங்க அந்த அந்த சொல்லாடல்களும் சரி, அதை அவங்க அணுகி இருக்கிற விதமும் சரி, சிம்பிளான விஷயத்துல இருந்து காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது, நான் தான் சொன்ன மாதிரி என் சயின்ஸ் டீச்சர் வெண்பா மாதிரி இருந்திருந்தா நான் ஒருவேளை 11th பயாலஜி எடுத்திருப்பேனோ என்னமோ தெரியல. எனக்கு வராத சப்ஜெக்ட் சயின்ஸ் வர வைக்குங்கிறது ஒரு உண்மை. கரெக்ட். நன்றி தோழர், ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க. தோழர் வெண்பா அவர்களே பேச முடியுமா? ஒரு நிமிஷம் நான் ஒரு வார்த்தை பேசிக்கலாமா? பேசுங்க தோழர், பேசுங்க தோழர் சுஜாதா தோழர். இல்ல இப்ப வெண்பா பத்தி என்னன்னா, நம்ம நாட்டுல வந்து அறிவியல் படிச்சா கூட வந்து அறிவியல் சிந்தனையோட பேசுறாங்களாங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அரசியலா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், படிச்சது ஒண்ணா இருக்கும், அவங்க திங்கிங் வேற மாதிரி இருக்கும், வாழ்க்கையில வேற மாதிரி பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி. ஆனா இந்த பொண்ணு வந்து இவ்வளவு சின்ன வயசுலயே அறிவியலோட அந்த சமூக நோக்கோட எழுதுறாங்கல்ல, அது ரொம்ப நான் வந்து முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அவங்க சயின்டிபிக்கா அவங்க படிக்கிறத வச்சு எழுதுறதோட மட்டும் இல்லாம அவங்களோட கருத்தாவும் அதை வந்து எழுத்துல கொண்டு வர்றாங்க. அதுதான் நான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் தமிழ், எல்லாரும் சொல்ற மாதிரி தமிழ் வந்து உண்மையிலேயே வந்து வெண்பாவோட இதுல வந்து பெருசா எடிட்டிங்கே இருக்காது. எடிட் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதுவாங்க, சின்சியரா எழுதுவாங்க. கரெக்டா அந்தந்த வாரத்துக்குன்னா முன்னாடியே அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு. அவங்க கிட்ட என்ன கட்டுரை வந்து அறிவியல் கட்டுரை ரொம்ப சின்னதா எழுதுறாங்க. அது இன்னும் விரிவா கூட எழுதலாம், ஆனா சின்னதா எழுதுறாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து ஒரு சின்ன கட்டுரையை படிக்க தானே ஆர்வமா இருக்கு. அந்த வகையில வந்து அதை குறைய சொல்ல முடியாது. இன்னும் போக போக ஒரு பெரிய புத்தகங்கள்லாம் அவங்க படைப்பாங்கன்னு நம்புறோம். அதான் இந்த அறிவியல் மனப்பான்மையை சொல்றதுக்கு தான் நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இந்த இது மாற்று மருத்துவம் பத்தியும் நல்லா சொல்லியிருந்தாங்க. அந்த இப்ப கோவிட் காலத்துல நிலவேம்பெல்லாம் குடிச்சு கோவிட் வராதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி எதை வேணாலும் நீங்க முயற்சி பண்ணலாம், ஆனா வந்த பிறகு என்ன பண்ணணுங்கிறது இருக்கு, உயிரை காப்பாத்துறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது. நிறைய பேர் வந்து இன்னும் வந்து சில டாக்டர்ஸே கூட கபசுர குடிநீரை குடிச்சுட்டே இருக்கலாம்னு கூட சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இல்லாம அது சொன்னா கூட அதை எது வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்கல்ல. அது எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வயசுல இவ்வளவு நல்லா கரெக்டா சொல்றாங்க. சயின்ஸ் சொல்லும்போது வந்து கரெக்டா சொல்லணுங்கிறது ரொம்ப நல்லாவே அவங்க பண்றாங்க. அதே மாதிரி வாடகத்தாய், இந்த விந்தணு தானம், இந்த தானம் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒரு கருத்து வச்சிருப்பாங்க, இதா வச்சிருப்பாங்க, சமூகம் என்ன நினைக்குதோ அதை சொல்றாங்க. எனக்கு ஒரு இது என்னன்னா, வாடகை தாய் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அது ரொம்ப அந்த பெண்ணோட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். சொசைட்டில அப்படிதான் ஒரு கருத்து இருக்கு, அதனால வாடகை தாய் கூடாது, ஆனா அந்த பெண்ணோட உடலை அவங்கள சுரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு வெண்பா என்ன சொல்றாங்க, அந்த கட்டுரையில அது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த இப்ப அவங்களோட உரையில சொன்னாங்கன்னா கேட்டுக்கலாம். தேங்க்யூ. நன்றி தோழர். ஐயா, எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க, நானும் பேசலாம். பேசுங்க 1 minute பேசுங்க. நிவேதா தோழர், எனக்கு வந்து வெண்பா கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் இருக்கு. வெண்பா கமிட் பண்ண தொடரை வந்து தயவு செய்து ஆரம்பிங்க. அந்த தொடரை கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா ஏதோ அது பாட்டுக்கு ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கும். வாரம் ஒண்ணு அனுப்பணும் கூட இல்ல வெண்பா தோழர், 2 வாரத்துக்கு 1 அப்படின்னு சொன்னா கூட ஓகே தான். கமிட்மெண்ட் கொடுத்த கமிட்மெண்ட்டுகளை கொஞ்சம் ஆனர் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒண்ணு. இன்னொன்னு, புத்தகம் எழுதுறது வந்து எப்பவுமே வந்து வெண்பாவோட புக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு பகீர்னு இருக்கும்.
128 பக்கம் தாண்டிருச்சா, 128 பக்கம் தாண்டிருச்சா அப்படின்னு நான் வழித்தோளத்தை கேட்டே இருப்பேன். இந்த புக் 128 தாண்டிருச்சா அப்படின்னு. ஏன்னா வழக்கமா வந்து நீங்க தமிழ் வளர்ச்சித்துறையாக இருக்கட்டும் அல்லது எந்த அரசு விருதுக்காக நீங்க வந்து ஒரு புத்தகத்தை அனுப்பணும்னாலும் குறைஞ்சது 128 பக்கம் இருக்கணும். சுஜாதா அதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. சுருக்கமா கட்டுரை எழுதும் போது வாசிக்கிறதுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கு, நல்லாதான் இருக்கு, ஆனா எங்களுக்கு விருது வாங்குறதுக்கு அது பத்தாதுங்க சார், 128 பக்கம் மினிமம் வேணும். அதனால எனக்கு அது ஒண்ணு மட்டும் கிளி இருந்துட்டே இருக்கும், இந்த பொண்ணு 128 பக்கம் எழுதிருச்சா அப்படின்னு. இந்த வாட்டி வந்து வெண்பா புக் ரெடி ஆயிடுச்சுன்னு வழித்தோழர் சொன்னோடனே ஃபர்ஸ்ட் அதுதான் கேட்டேன், 128 பேஜ் தாண்டியாச்சாப்பா அப்படின்னு. எங்களெல்லாம் கம்மியா எழுதுன்னு வேண்டியது, அதிகமா எழுதுறது எப்படி அப்படின்ற ட்ரைனிங் வேணும்னா நீங்க வந்து கிருஷ்ணபிரியாவை கான்டாக்ட் பண்ணலாம், மோனிஷாவை கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல என்னையும் கூட கேட்கலாம். அது பின்னாடி தலையா அடுக்கி வச்சிருக்கேன். இல்ல வெண்பாவே அங்க இருந்துதான் வந்தாங்க. இல்ல அங்க இருந்து வந்தாலும் இந்த குழந்தை இப்படி சயின்ஸ் எழுத வரும்போது மட்டும் என்னமோ அப்படியே சுருக்கிருச்சு எல்லாத்தையுமே, குட்டி குட்டியா எழுதி. எனக்கு வந்து சில கட்டுரைகள்லாம் படிக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கலாமா, குறிப்பா வந்து அந்த வாடகத்தாய் கட்டுரையை வந்து அதை எடிட் பண்ணி போடும்போது நான் அப்படிதான் நினைச்சேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லி இருந்திருக்கலாம் இத அப்படின்னு. அத மேபி இன்னும் கொஞ்சம் கூட வந்து கேஸ் லாஸோட சொன்னா இன்னும் கொஞ்சம் அது பெட்டரா புரியுமோ வாசிக்கிறவங்களுக்கு அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு, குறிப்பா இந்த பர்டிகுலர் டாபிக். அதனால வெண்பா தோழர் ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நிறைய ஒரு கட்டுரை எழுதும் போது சில கட்டுரைக்கெல்லாம் வந்து பஞ்சாயத்தே வரும், போன் பண்ணி மணிக்கணக்கா வந்து இல்ல இது அப்படி எழுதியிருக்க கூடாது, இப்படி எழுதியிருக்க கூடாது, அதை அப்படி மாத்துங்க இப்படி மாத்துங்க. குறிப்பா வந்து அபாஷன் பத்தி எழுதும் போது அவ்வளவு தூரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். நானும் வெண்பாவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 மணி நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட. வெண்பா கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயமும் அதுதான், ஏன்னா ஷீ இஸ் ஆல்வேஸ் ஓபன் டு சேஞ்ச். நீங்க வந்து என்ன மாற்றம் நீங்க சொன்னீங்கனாலும் எடுத்தோடனே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, இருங்கக்கா பாக்கலாம்க்கா, ஆமா நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. அந்த ஓப்பன்னஸ் டு சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். வெண்பாவுடைய எழுத்தோட சக்சஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து தன்னை வந்து சீர்திருத்திக்கிறதுல அல்லது தன்னை செதுக்கிக்கிறதுல வெண்பா வந்து அதிக கவனமும் அக்கறையும் செலுத்துறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெண்பா தோழர். கமிட் பண்ண கட்டுரை மட்டும் தயவுசெய்து ஆரம்பிச்சிருமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இல்ல வெண்பாவோட அந்த கிழக்கு டுடே பேட்டியும் படிக்கணும். அது வந்து அவ்வளவு மெச்சூர்டா இருக்கு. இந்த வயசுக்கு இந்த பொண்ணு வந்து இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கான்னு அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேள்விகளும் சரி, அதுக்கு வந்து நம்ம நன்மாரனை தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நன்மாரன் வந்து கேள்விகள் அப்படி கேட்கலைன்னா இந்த அக்கா அப்படி பேசியிருக்காது. ஒரு கேள்வி மட்டும் கேட்டா ஒவ்வொரு கேள்விக்கு 1 மணி நேரம் அவங்க பதில் சொல்றாங்க. இல்ல இது பொதுவாவே வெண்பாக்கு நிறைய பேசுறதுனா வந்துரும். அவங்க நான் தான் சொல்றேன்ல, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் எனக்கு சுத்தமா புரியாத ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே பால் குடிச்சு வளர்ந்தவங்க, அது எப்படா பால் ஒத்துக்காம போகும் அப்படின்னு அவங்க ஒன்னொன்னும் எனக்கு உட்காந்து அன்னைக்கு அது அண்ணா லைப்ரரியில தான் அந்த படிக்கிட்ட நின்னுட்டு உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க. ஆரம்பிச்சோம்னா குறைஞ்சது 1/2 மணி நேரம். எனக்கு புரிஞ்சிச்சாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன விட்டாங்க. ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு 2 கேள்வி எல்லாம் வேற கேட்டாங்க, உங்களுக்கு புரியுதா, நான் சொல்றது புரியுதா, இது ஓகேவா அப்படின்ட்டு. பேசுறதுக்கு நிறைய பாவம், எழுதுறதுதான் எல்லா கட்டுரையும் 6 பக்கம் கரெக்டா ஸ்டாண்டர்டா 6 பக்கம் 106 அதுக்கு மேல வந்து போகவே போகாது. நம்ம வந்து அப்படியே பாக்கணும், ஐயோ இது வேற எங்கேயாவது இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, மேபி இத்தனை டீச்சர் அம்மா இருக்கிறீங்க எல்லாரும். சோ கொஞ்சம் வெண்பா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் விரிவா எழுதுவாங்கன்னு நம்புறேன். இல்ல அதுக்கான டைம் இருக்கு. வெண்பா இன்னும் டெவலப் ஆகி இன்னும் பயங்கரமா எழுதுறதுக்குலாம் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க எழுதுறதுக்கும் கூட. அதெல்லாம் நம்ம ஆர்ட் ஸ்டோரி ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இப்ப போட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இருக்கீங்களா வெண்பா தோழர்? அதான் இருக்கேன். வீடியோ ஆன் பண்ணவும் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன், எல்லாருக்கும் மொத்தமா அப்படியே பதில் சொல்லலான்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லாரும் பேசினதுக்கு. அப்புறம் நிறைய நீங்க பத்தி கொஞ்சம் ரொம்ப நல்லா சொன்னதுக்கு. அப்புறம் கருவறையும் அரசியல் வந்து வேற லெவல் ஹிட்டுக்கா. அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் நான் நிவேதிதாக்காக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு சவிதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே நிவேதிதாக்கா தான். எனக்கு மோனி அக்கா போன் பண்ணி கருவறையும் அந்த அபார்ஷன் எபிசோட் நீ எழுதி இருக்க, அது பத்தாது, நீ வந்து சோசியல் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதணும், சயின்ஸோட நிப்பாட்டி இருக்க, எனக்கு தெரியாது, இதுக்கு செகண்ட் சீக்வல் போடு அப்படின்னு சொல்லிட்டு நிவேதிதாக்காவை கூப்பிடுனாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கான்வர்சேஷன் தான் 2 மணி நேரம் போச்சு. அது எப்படி நீ அதை சயின்ஸோட நிப்பாட்டலாம், அது கிடையாது, நீ சோசியலுக்குள்ள எல்லாம் வரணும், சொசைட்டி பேஸ்ட்ல நீ எழுதணும் அப்படின்னு.
அதுக்கப்புறம் நீங்க சொல்லி அப்புறம் நான் படிச்சு அதுக்கப்புறம் அதோட சீக்வல் போட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லாருமே அந்த கட்டுரையை பத்தி பேசிட்டாங்கக்கா. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு யூ. அப்புறம் அந்த 128 பக்கம் அறிவதுவே தாண்டதுக்கு வள்ளி சார் என்கிட்ட எவ்வளவு போராடினாருன்றது எனக்கு தான் தெரியும். 15 எபிசோடு தான் சார், அதுக்கு மேல ஒரு எபிசோடு எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்னும் 24 எபிசோடு கொண்டாந்து நிப்பாட்டிருக்காரு. 23வது எபிசோடு எழுதிட்டு சார் அவ்வளவுதான் சார் முடிஞ்ச 23 ஆடு ஈவன் நம்பரா எழுது, இன்னும் ஒரு எபிசோடு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கட்டுரையை வாங்கி, அது என்னமோ தெரியலக்கா, எனக்கு எழுத்துதான் வரமாட்டேங்குது. அந்த அந்த பாட்டுல சொல்ற மாதிரி எழுதணும்னு உட்காந்தா வார்த்தை தான் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கும் நான் டெய்லி இன்னொன்னு, நீங்க எல்லாரும் நான் பேசுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் என்னோட குரு மோனியக்கா தான். போன் எடுத்தா நான் போடுறது மோனியக்காட்ட மட்டும்தான். ஏன்னா போன் எடுத்தா 2.5 மணி நேரத்துக்கு அவங்க மட்டும் தான் பேசுவாங்க, நான் ஊன்னு சொல்லிட்டு இருக்கேன். சோ அவங்களுக்கு தான் நீங்க அந்த கிரெடிட்ட கொடுக்கணும். ராத்திரி 10:30 மணிக்கு போன் பண்ணி ராத்திரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ என்கிட்ட. என் வீட்டுக்காரர் என்ன மறைச்சுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல இதுல வந்து குடும்பத்துல ஏமா கும்மி அடிக்க அக்கா, நீங்க வந்து மோனி அக்காவை ஏதாவது பேசுறதுக்கு கூப்பிட்டு விட்டுறீங்க, மேடை ஏறி பேசுமா மைக்கு புடிமா அப்படின்னு. அந்தமா படிச்ச புக்க பூரா என்கிட்ட விடிய 11 மணிக்கு, அதுவும் அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு காதல் புத்தக வெளியீட்டுக்கு போனை போட்டு இந்த புக்ல எப்படிலாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு. ஒரு கதை கூட ஸ்மூத் எண்டிங் இல்லக்கா, எல்லாம் டிராஜிக் எண்டிங்கான கதைய ஒரு 24 வயசு பிள்ளைகிட்ட நைட்டு 11 மணிக்கு யாராவது சொல்லுவாங்களா? மோனிஷா இதெல்லாம் வன்முறையில் அடங்கும். மோனிஷா இத சொல்லிட்டு இதுதான் நாளைக்கு நான் பேச போறேன். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, மோனியக்கா பொண்ணு மோனியக்கா விட வேற லெவல்ல இருக்கும். அவங்க வந்து ஏதாவது காம்படிஷனுக்கு பேரை கொடுத்துட்டு வந்துடுறது, ஸ்பீச் காம்படிஷனுக்கு, அதுக்கு எழுதி கொடுக்கறதும் நான் தான். இப்படி பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹர் ஸ்டோரிஸ்க்கு கமிட் பண்ணது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் அநியாயம் கோத்து விட்டீங்க பாத்தீங்களா அக்கா. இன்னொன்னு ஹர் ஸ்டோரிஸ்க்கு கமிட் பண்ணதுதான் காம்படிஷனுக்கு எழுதலான் இருக்கேன். சோ அதனால அதையும் அதுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கனால ஓகே பாஸ் எழுதணும், அவ்வளவுதான். இங்க எழுதுனா மட்டும் போதும் அப்படி சொல்றாங்க. எஸ், அத கமிட் பண்ணதை எழுதுன்னு சொல்றாங்க. சில அந்த அது என்ன சொல்றது, நமக்குள்ள இருக்கிறத கொண்டு வராங்க. ஆமா, அழகா இன்னொன்னு. யாருக்கா? நிவேதிதா தோழர். அதான் நினைச்சேன். எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கக்கா. அப்புறம் வந்து சுஜாதா மேம் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து, மேம் சரோகசி வந்து பர்சனல் சாய்ஸ் தான் மேம். அது வந்து சொசைட்டில யாரும் எந்த கருத்தும் சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. சரகசி வந்து பர்சனல் சாய்ஸ். இன்னொன்னு, சரகசி வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. அதுக்கு ஏஜ், அவங்களோட மென்டல் ஹெல்த், அவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கா இல்லையா, அவங்க அதுக்கு வந்து ஓகேவா அப்படின்ற மாதிரி சில சட்ட ரீதியான அணுகல்களும் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க தகுதியானவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சரகசி வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸ். ஸோ இதுல கமெண்ட் பண்றதுக்கு வந்து சொசைட்டிக்கு என்ன ரைட்ஸும் இல்லை. அதுதான் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொன்னு, சரகசி பண்றதும் ஐவிஎஃப் பண்றதுதான். ஸோ அதுல நம்ம பாடி நம்ம ஹெல்த் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுமான்றது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா சூப்பர் ஓவுலேஷன் ப்ராசஸ் நான் ஏற்கனவே அதுல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரே நேரத்துல இப்ப நமக்கு வந்து மென்சுரல் சைக்கிள் வர்றப்போ ஒரு மந்த்லி 1 எக் இல்லைன்னா 2 எக் தான் வரும். பட் நம்ம ஒரே நேரத்துல 12ல இருந்து 24 கருமுட்டைகள் வந்து எடுப்போம் ஸ்டிமுலேட் பண்ணி. அப்படி ஸ்டிமுலேட் பண்ணி விடுறப்போ வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பயங்கரமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் டிப்ரெஷனுக்கு போறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி, ரொம்ப பெயின்ஃபுல். ஸோ அதனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு டேக் அஸ் வெல் அஸ் ஹூ வாண்ட்ஸ் டு அஃபோர்ட் அப்படின்றது. ஸோ அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன், எனக்கு நீங்க எல்லாரும் இப்படி பேசினப்ப எனக்கு ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு. அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் ஹர் ஸ்டோரிஸ். அப்புறம் மோனி அக்கா கிட்ட சொல்லணும், ஒரு கட்டுரை எழுதி முடிச்சோன்னே அப்படியே டைம் நான் கூட ரீட் பண்றது இல்ல, அப்படியே ஃபார்வேர்டு. அதுல ஒரு கட்டுரையை வந்து இப்படிதான் ரீட் பண்ணாம ஃபார்வர்ட் பண்ணி விட்டதுக்கு ஃபோன் பண்ணி, இந்த கட்டுரை நீ ரீட் பண்ணிட்டு தான் எனக்கு அனுப்புனியா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்கோர்ஸ் அப்படின்னு போய் சொல்லாத, அது நீ ரீடே பண்ணல, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ரீட் பண்ணப்பதான் ஆமா நானே நிறைய பேராகிராஃப் வந்து முன்னாடி பின்னாடி போட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எப்போனாலும்
எனக்கு ஒரு கட்டுரை எழுதி முடிச்சோன்னே எப்படி ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் வந்துரும், இது ஓகே, இது இப்படி எழுது. எல்லாமே வந்து ஒரு கிரிட்டிசிசமா இருந்தா கூட அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இருக்கு அப்படின்றதுனாலதான் இவ்வளவு தூரம் என்னால எழுத முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த கிரெடிட் மோனியாக்காக்கு. அப்புறம் 60 முடிச்சுட்டு நான் ஹர் ஸ்டோரிஸ்ல 2 ஸ்பெஷல் எபிசோட்ஸ் எழுதினேன். அதுக்கு நான் சொல்லி ஆகணும். ஒண்ணு அந்த திருமணம் பத்தி, நெப்போலியன் அவங்க சன்னோட மேரேஜ் பத்தி. ஸோ அதுக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. சோசியலா நிறைய பேர் வந்து நிறைய மாதிரி பேசியிருந்தாங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இங்க வந்து அந்த மாதிரி திருமணங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. ஏன்னா எவ்ரி ஒன் டிசர்வ் டு லிவ் அப்படின்றனால. ஸோ அந்த இது சொல்ல, அதுக்கு வந்து நான் அறிவியல் ரீதியா ஒரு கட்டுரை எழுதிருந்தேன். திருப்பியும் மோனியக்கா ஃபோன் பண்ணி இது அறிவியல் ரீதியா மட்டும் எழுதக்கூடாது, இது குடும்பம் எப்படி பாக்குது, அதுல வந்து இந்த சமூகம் வந்து அதை எப்படி பாக்குது, அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுதுன்ற ஒரு பாயிண்ட்டையும் நீ ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி ஃபோன் வந்து நிவேதிதாக்காக்கு போச்சு. அக்கா எனக்கா எழுதுறது, அப்படிதான் எழுதணும் அப்படி. ஆமா நீங்க பார்ட் எழுதியே ஆகணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேபி அக்கா கிட்டயும் பேசி எழுதுனதுதான் அதோட சீக்வல். ஸோ அது வந்து இந்த மாதிரி சோசியலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஏஜுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸையும் தாண்டி இவங்க கொடுக்குற இன்புட்ஸ் தான் என்ன எழுத வைக்குது. ஸோ அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே சாரும். எனக்கு ஏதாவது பர்சனலி சோசியலி ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நான் இப்படி எழுதுறது கரெக்ட் தானே. இப்ப கூட ரீசெண்டா வந்து தாயனை பத்தி, தாயனைன்ற வேர்டு வந்து பயாஸ்டா இருக்கு, ஸோ அதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்றப்பவும் வந்து எனக்கு இவங்க எல்லாரும் தான் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை விட பெட்டரா ஒரு வேர்டு வந்து டிக்ஷனரியில் அப்டேட் ஆகிறப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இந்த வேர்டு தான் இருக்கு, ஸோ இது வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி, அதாவது வர்ற எல்லா கிரிட்டிசிசத்துக்கும் கூட நின்று சப்போர்ட் பண்றது வந்து இந்த மாதிரி பீப்புள் இருக்கறனாலதான் என்னால இவ்வளவு தூரம் எழுத முடியுது. ஸோ அப்புறம் அந்த 700 வேர்ட்ஸ் கண்டிப்பாக்கா, அந்த 700 தாண்டதான் என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு 650 தாண்டதே இல்ல. நான் வந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும், வந்துருச்சா 700 வந்துருச்சா, 700 தாண்டிடுச்சானா அது 658 653 அப்படின்னு நிக்கும். அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு நடுவுல ஏதாவது ஒரு ஸ்டோரி எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ அது நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த வாட்டி 150 பக்கம் அப்படின்னு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா. சேரன் சொன்ன மாதிரி நோபல் பிரைஸ் வாங்கியிருந்தா கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்திருக்காது. அந்த 150 பக்கத்தை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு குஷியா இருந்துச்சு. ஸோ அதான். அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நானும் தொடர்ந்து எழுத முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். யாரா கேக்குதா நான் பேசுறது? ரொம்ப 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 நன்றி. இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி இவ்வளவு லவ் அஃபெக்ஷன் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்து என்னை வந்து அடுத்து எழுதிரு, இப்பவே என்னை விட்ட அடுத்த புக்கு எழுது அப்படின்ற லெவலுக்கு எனக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ சூன் ஒரு புக் வரும்னு நினைக்கிறேன், தெரியல. அது நான் காம்படிஷனுக்கு எழுதலாம்னு வச்சிருக்கேன், தெரியலை. அதுக்கு வேற ஆகஸ்ட் 31 வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள எழுதிட்டேன்னா அது கொடுக்குறேன், இல்லைன்னா நம்ம ஹர் ஸ்டோரிஸ்ல தொடரா போடலாம். அதுக்குள்ள எழுதிடுங்க, இஃப் பட் எல்லாம் கிடையாது, அதுக்குள்ள எழுதி முடிங்க. ஆகஸ்ட் 31 இங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 31 எனக்கு பண்ணிட்டு தாக்கா இருக்கு. எனக்கு பயம், எனக்கு எழுதுறதுதாக்கா நேரம். 3 மாசம் இருக்குது. இன்னும் 3 மாசம் தான்க்கா இருக்கு, 3 மாசம் தான் இருக்கு. பாப்போம். அது வேற நாங்க கரெக்டா ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. டெய்லி இவ்வளவு வேர்ட்ஸ் ஆவது எழுதணும்னு கணக்கு வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடி அதை உட்காந்து எழுதிட்டு படுங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 எபிசோட் எழுதிட்டேன்க்கா, இன்னும் 10 இருக்கு. அவ்வளவுதானே, அப்புறம் என்ன இன்னும் 10 பத்தாவே 150 பக்கம். நான் சிறார் இலக்கியம் தான் எழுதுறேன். நீங்க வேர்டு கவுண்ட் 25,000 சொன்னப்பவே நான் வள்ளி சார்ட்ட சொல்லிட்டேன். என்ன ஒரு ஆமா, நீங்க 25,000 சொன்னப்பவே நான் சொல்லிட்டேன், நீங்க வெண்பாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் இந்த காம்படிஷன் அனௌன்ஸே பண்ணணும், 25,000 வார்த்தையில நான் என்னைக்கு எழுதுறது அப்படின்னு. அப்புறம் எழுதுவா பார், வெயிட். அவங்க வந்து இப்ப சூலி வந்து 15,000 வேர்ட்ஸ் தானக்கா. நான் அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். இல்ல இந்த மாசத்துக்குள்ள அதை முடிக்கணும், முடிச்சுட்டு சிறுகதை எழுதணும், அதுதான் பிளான். குட் பிளான். நேத்து வந்து என்கிட்ட சொல்லிருக்காங்க, மோனினால 100 வார்த்தையிலும் எழுத முடியும், 100,000 வார்த்தையிலும் எழுத முடியும்ன்றதுதான் என்னோட சேலஞ்சு. இப்ப நான் அதான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 100,000 வார்த்தை சேலஞ்சு புரியுது. மோனினால 100 வார்த்தையில ஒரு விஷயத்த சொல்றதா?
அக்கா நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க பாருங்க லாஸ்ட் எபிசோட் வந்து 100 words தான் இல்ல மோனிகா? ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. ஆமா. ஃப்ரீஸ் இல்ல பார்ட்டியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வேர்ட்ஸ் எவ்வளவு அதிகமா எழுதலாங்கிறத வந்து நன்மாரன்ட்ட நீங்க கேட்டுக்கலாம். ஏன் அவ்வளவு எழுதுறாரா? 1000 வார்த்தை கேட்டா 5000 வார்த்தைக்கு எழுதுவார். நன்மாரன் இது எனக்கு ஏதோ இருக்கு, அதே இன்சைடர் வியாதி ஜோக் உங்களுக்கும் மாதிரி இருக்கா? இருக்கே. வந்து எழுத ஆரம்பிச்சுட்டா அது நிக்க மாட்டேங்குது மேம். எனக்கு வந்து வெண்பாக்கு ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு. Nice. வெண்பா கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அது நான் எங்களுக்கும் எல்லார்ட்டையும் சொல்லி கேட்டுக்கிட்டு கொடுங்க இருக்கேன். எல்லாரும். இவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்றாங்க, எனக்கு எழுத மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய விஷயம் இல்ல. என்னதுக்கா? புனைவுல எழுதலாம், என்ன வேணா எழுதலாம். ஆனா அறிவியல் கட்டுரையில அது மாதிரி எழுதுறதுலாம் பெரிய விஷயம். ஜீனியஸ். அவர் 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 இப்ப டார்வின் எழுதிட்டு இருக்காரு. அது அப்படிதான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ். அவளுடன் எதிர்பார்க்கிறோம். சின்னதா எழுதணுங்கிறதுக்காகவே. Okay. எனக்கு அப்படியே உங்களோடதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, நான் கொஞ்சம் பெருசா எழுதிக்கிறேன். எனக்கு வர மாட்டேங்குது. நானும் எப்படியாச்சும் எழுதலாம். ஒரு 800 words ஆவது வருதான்னு பார்த்தா 700 இது வரைக்கும் எந்த எபிசோடு தாண்டல. பாக்குறேன் இந்த வாட்டி நான் எழுதுறதுக்கு. என்னாச்சு அந்த குழந்தைய காணோம்? எந்த குழந்தைய? ஷோ நடத்திட்டு இருக்கிற குழந்தைய காணோம். ஷோ நடத்திட்டு இருக்க குழந்தைய அவங்க கிளி நான் இருக்கேன். சாரி, ஒரு அழைப்பு வந்தது. எங்க அம்மா வேற ஒண்ணும் இல்ல. சோ தரங்கினி தோழர் ஜாயின் பண்ணிருக்காங்க. பிரியதர்ஷினி தோழர், வேற யாராவது பேச விரும்புறீங்களா? இல்ல எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லணும். வெண்பா சொன்னாங்கல்ல, நான் சிறார் இலக்கியம் எழுதுறேன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து போட்டி அறிவிச்ச உடனே அதுல வந்து அந்த அறிவியல் அப்படின்னு பார்த்த உடனே இதை வெண்பாக்கு எடுத்து வச்சிடலாம் இந்த பிரைஸ அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். நீங்க என்னன்னா இப்போ வந்து வெண்பா இல்ல நான் சிறார் இலக்கியம் எழுதுறேன்றீங்க. மேம் சயின்ஸ் தான் மேம், அதுவும் சிறார் இலக்கியம் சயின்ஸ் தானா? ரெண்டுத்துலயும் அப்புறம் நீங்க பிரைஸ் அடிச்சிருவீங்க. இல்ல மேம் சயின்ஸ் எழுதல, சிறார் இலக்கியம் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற எதுனா ஒரு கேட்டகரிக்கு தான் எழுதணும். ஒண்ணு சயின்ஸ் கேட்டகரி, இல்லாட்டி குழந்தைங்க கேட்டகரி. அக்கா குழந்தைங்க கேட்டகரி தான்க்கா. அந்த கதை எது வேணாலும் எழுதலாம்ல. சரி, நீங்க அப்படி சொல்றீங்க. இப்ப நீங்க கதை தான் எழுத போறீங்க. ஆமா கதை தான். அந்த நோபல் பெண்கள் தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வச்சதுதான். ஏங்க உங்ககிட்ட புக்கா நான் வாங்கியிருக்கேனே. ஓகே சரி, கண்டிப்பாக நீங்க நல்லபடியா ஒரு ப்ராடக்ட் வரும், ஒரு படைப்பு வரும்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. இவங்க கான்டெக்ட் புரியாத மக்களுக்கு ஹெஸ்டோரிஸ்ல இருந்து போட்டி அறிவிச்சிருக்கோம். பெண்கள் எழுத்தாளர்களுக்கான போட்டி. சிறார் எழுத்து, அறிவியல் எழுத்து, புனைவு, ஆப்புனைவு, இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு. கடைசி நாள் வந்துட்டு ஆகஸ்ட் 31க்குள்ள புத்தகங்கள், கட்டுரைகள் எல்லாத்தையும் அனுப்பணும். அதற்குண்டான இத்தனை வார்த்தைகள் இருக்கணும். அந்த அந்த எல்லா ரூல்ஸும் வந்துட்டு ஹெஸ்டோரிஸ் பக்கத்துலயும் இருக்கு. மறுபடியும் ஷேர் பண்றோம். தெரிந்த பெண் எழுத்தாளர்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் எழுதுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி. வேற யாராவது ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? பேசலாம். அரவிந்த் தோழர், பிரீத்தி தோழர், விஜய் பிரதீப் தோழர், யாராவது பேச விரும்புறீங்கன்னா பேசலாம். ஓகே, ஸோ ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த வாரத்துக்கு நாங்க அடுத்த வாரத்துக்கு தான் அறிவதுவேவை எடுத்து வச்சிருந்தோம், நானும் சித்ரா தோழரும். சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் காரணமாக கடைசி நேரத்துல போய் நான் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் வெண்பாட்ட கேட்டேன், அறிவதுவே இந்த வாரம் வச்சுக்கலாமாங்க வெண்பா சொல்லுங்க அப்படின்னு. அவங்களும் சரிங்கக்கா, ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நண்பர்களையும் அழைச்சு வந்தாங்க. தோழர்கள் நன்மாறன் அவர்களுக்கும் சேரன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. மோனிஷா அவர்களுக்கும் கிருஷ்ணபிரியா தோழருக்கும் நன்றி. ஏன்னா முதல்ல அவங்கள நான் வாசிக்க சொன்ன புத்தகம் வேற. இந்த வாரத்துக்கு நம்ம அறிவது எடுப்போன்னே ரெடிலி லைக் ஓகே அப்படின்னு நான் வந்துட்டு இவ்வளோ ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியே எதிர்பார்க்கல. என்னம்மா நீ ஒண்ணு நினைச்சு ஒண்ணு சொல்ற அப்படின்னு திட்டி விட்டுருவாங்களோன்னு முக்காசி எனக்குலாம் அந்த அனுபவங்கள் இருக்கு, கடைசி நேரத்துல சொதப்புறது எல்லாமே. பட் இந்த டவுன் டு எர்த்ன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு மோனிஷா தோழரும் கிருஷ்ணபிரியா தோழரும் எனக்கு ஐ ஃபெல்ட் இட். அது ரொம்ப ரொம்ப நன்றி.
தொடர்ந்து இதே மாதிரியான நல்ல புத்தகங்கள் பத்தி உரையாடுவோம், மதிப்புரை செய்வோம். ஹெர் ஸ்டோரிஸ் இணையதளத்திலையும் எல்லா கட்டுரைகளும் அவைலபிளா இருக்கு, வாசிங்க. புத்தகங்களும் எங்க கேட்டலாகும் அவைலபிளா இருக்கு, வாங்கி வாசிங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.